ஸோ ஹாய். என்ன இது மார்னிங்கே வீடியோ போட்டாங்க அப்படின்னா அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் செய்யறதுனால ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி நான் நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணி உங்களுக்கு எடிட் பண்ணிலாம் போடும்போது ரொம்ப லேட் ஆச்சு. பட் இப்போ அப்படி கிடையாது. ஏன்னா இது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். நான் ஒர்க் பண்ணுற பிளேஸில் ஆகட்டும், இல்லை நான் எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட பேசும்போதும் நானும் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ரொம்ப அவங்கள என்டர்டெயினாக வச்சுக்கிற மாதிரி ஒரு ஃபன்னியாக அவங்க ரொம்ப உங்ககிட்ட பேசினா ஓகே எனக்கு ரிலாக்ஸாக இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிற மாதிரி அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயங்களை வந்து ரொம்ப சாஃப்டாக தான் வந்து ஹேண்டில் பண்ணி அவங்கள அனுப்பி விடுவேன். ஸோ அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக தான் போவாங்க என்கிட்ட பேசிட்டு போகிறவங்களும். அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு பிடிச்சதே செய்யும்போது ஏன் வந்து டிலே பண்ணணும், சீக்கிரம் வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு தான் நான் மார்னிங்கே உங்களுக்கு வந்து வீடியோ வந்து கொடுக்குறேன். அதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் என்ன அப்படின்னா விஜய் சித்து அண்ணாவோட பிளாக்ஸ் தான். அதுவும் ரீசெண்ட் டைமில் துபாய் போய் அவங்க பண்ணுற அட்ராசிட்டிஸ்லாம் பார்த்து என்னால் சிரிக்காமல் இருக்கவே முடியல. அதுவும் நான் இப்போ வந்து இனியாவோட ஃபேன் ஆயிட்டேன் அப்படின்னே சொல்லலாம். அந்த குட்டி பாப்பா பண்ற ஒர்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அதுவும் சேட்டை எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணா பொண்ணுங்க பண்ணா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் எனக்கு இருக்கு. ஸோ நான் ரொம்பவுமே ரசிச்சு பார்ப்பேன். ஸோ இந்த வீடியோ அண்ணா பார்த்துட்டு இருந்தாரு அப்படின்னா, அண்ணா உங்களையும் உங்க டீம் மெம்பர்ஸையும் உங்க பொண்ணையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் அக்காவையும் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை பார்த்துட்டு கோச்சிக்காதீங்க, என்ன நம்ம கண்டென்ட் எடுத்து நமக்கு போடுறாங்க அப்படின்ற மாதிரி நீங்க யோசிச்சுக்காதீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சனால தான் வந்து இந்த ஒர்க் வந்து நான் அப்படியே என்னோட அந்த காமெடி வீடியோஸோட சேர்த்து இதையும் நான் போட்டுட்டு இருக்கேன். ஸோ வந்து தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க நாட் ஒன்லி எனக்கு பிடிச்சவங்கன்றத விட எல்லாருக்குமே பிடிச்சவங்கன்னு சொல்லலாம். நான் நேத்து கூட ஒரு வீடியோல பார்த்தேன். ஒருத்தர் வந்து ஆட்டோ பின்னாடி உங்களோட போட்டோவை போட்டு அதுல வந்து ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா உங்களை வந்து எல்லார் வீட்லயுமே ஒரு ஃபேமிலி மெம்பராக தான் நினைக்கிறாங்க. டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆளாவே நினைக்கல. உங்க வீடியோ பார்க்கும்போதும் அப்படிதான் இருக்கு எங்களுக்கு. ஓ நம்ம ஃபேமிலியில இருக்க ஒருத்தர் தான் வந்து கேஷுவலான ஒர்க்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காரு. இதை நம்ம இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். அப்படிதான் வந்து எங்களுக்கு ஒரு கனெக்ட் ஆகுத வழியா வேற யாரோ ஒருத்தர் வந்து ஒரு வீடியோக்காக வந்து ட்ரை பண்ணி பண்றாங்கன்ற மாதிரி எங்களுக்கு எதுவுமே தோணல. ஸோ அந்த ஒரு விஷயத்த உங்களுக்கு கன்வே பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சேன். அண்ட் உங்களோட வந்து எப்படியும் உங்க டீம் மெம்பர்ஸோட உங்களை வந்து பார்க்கணும் அப்படின்ற ஆசை வந்து எனக்கு இருக்கு. ஸோ பட் நம்ம அந்த அளவுக்கு பெரிய யூடியூபர்லாம் கிடையாது. பட் என்னோட விஷ் என்னன்றதை நான் இது மூலமா நான் சொல்றது எனக்கு வந்து ஓகேவா படுது. ஓகே, இப்போ ரீசெண்ட் டைம்ல இந்த துபாய் போய் அவங்க பண்ற அட்ராசிட்டிஸ்லாம் பார்த்து நான் எப்படி ரசிச்சேன் அப்படின்னு நான் உங்களுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்றேன். வெயிட் பண்ணுங்க.